மேலே நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைகளை வச்சுக்கிட்டு வண்டி நிறுத்தி கேக் வெட்டுறது, கத்துறது, சத்தம் போடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது. நம்மளாம் பர்த்டேக்கே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இவங்க நியூ இயர் பார்க் மாதிரி ஏதாவது வச்சு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பாலத்து மேலே குழந்தைகளை வச்சுக்கிட்டு இப்படி நிற்பாங்களா? ஏதாவது பார்க்கு இல்லை ப்ரைவேட் ஏரியா இல்லை கொடிசியா அந்த மாதிரி கிரவுண்டில் செலிப்ரேஷன் பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸை போட்டாங்கன்னா பாருங்க, அவங்க அங்கே மட்டும் வந்து கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு கத்திக்கிட்டு போயிடுவாங்க சத்தம் இல்லாமல். லேடிஸ் இத்தனை பேர் இருக்காங்க, குழந்தைங்க இத்தனை பேர் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாருங்க, குழந்தைங்க ஹாப்பி டே கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நமக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அண்ணா ஸ்டாச்சு, அண்ணா சிலை. சரிப்பா ஹாப்பி நியூ இயர் வருஷம் வரும். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும், அதனால பத்திரமா வீடு சேருங்க. பார்த்து போங்க தம்பிகளா, இப்படிலாம் ஓட்டக்கூடாது. வண்டியை போட்டு ரோட்டோரத்தில் நின்றுக்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க, ஏன் வரக்குள்ள ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. What is the purpose of saying Happy New Year to everyone? What is the purpose? இப்போ ஒரு பொங்கல் வைக்கிறோம், சரியா? மாட்டு பொங்கலா, மாட்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? What is the purpose, மாமே? What is the purpose of celebrating New Year first day at 12 AM? இருப்பா நான் போய்க்கிறேன். எல்லாரும் பார்க் அலௌடுன்னு நினச்சிட்டு எல்லாம் பார்க்கிட்ட வந்திருக்காங்க. பார்க்கெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ரோட்டோரத்தில் வண்டியை போட்டு ரோட்டோரத்துலேயே வந்து நின்றுறாங்க எல்லோரும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். பாருங்க தம்பிகளா, பார்த்து ஓட்டிகிட்டு போங்கப்பா. வேகம் முக்கியம்தான், ஆனால் அவ்வளோ வேகம் முக்கியம் கிடையாது வாழ்க்கையில். குழந்தை குட்டீஸ் எல்லாம் நிற்கிறாங்க ரோட்டு மேலே. தம்பி வெடிக்குதுப்பா பட்டாசு, போங்கப்பா. 12 மணிக்கு இந்த ரோடு எப்படி இருக்க வேண்டிய ரோடு, எப்படி இருந்த ரோடு, ஆனால் இது இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ சேட் மேன். நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தானே, பொங்கலோ தீபாவளியோ எல்லா நாளும் ஒரே நாள் தான் நமக்கு. இதுக்குன்னு ஒரு இடம் செப்பரேட்டாக கொடுத்து ஜம்முன்னு பண்ணலாம். ஜம்முன்னு பண்ணிங்கன்னா மேபி ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அமௌண்ட்டை வாங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எப்படியும் வாங்குவீங்க தான், வாங்கிக்கோங்க. In 600 meters, turn left onto Government Hospital Road, Nagapattinam, Coimbatore, Gundlupet Highway. இந்த டிராஃபிக்கில் போய் சரியான டிராஃபிக் இருக்கும்போது தம்பி வழி விடுங்கப்பா. ஜாலியாக போகிறதா? ஜாலியாக எங்கே போகிறது? ஜாலியாக போகிறோம்போ. அடுத்த ஜென்ரேஷன் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு மேன். ஐயோ, whole humans are wasting their life. என்ஜாய்மெண்ட் இருக்கிறது தான், ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. பச்சை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ரோட்லேயும் பாலத்து மேலேயும் நின்றுட்டு, கீழே ஃபுல்லாக தண்ணி, பாலத்துக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க. அது ஃபேமிலி பீப்புள்ஸ் வேறு. திஸ் இஸ் டூ பேட். போங்க, சரியான டிராபிக்கு. பசங்க பாட்டு பாருங்க, பாட்டு பாடி ஜாலியாக இருக்காங்க நம்ம பசங்க. விளையாட்டு விபரீதமாகாத வரைக்கும் நல்லது. என்னடா இவன் நல்ல நாள் புலம்பிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. என்னோட புலம்போல என்னோட சந்தோஷமாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், எல்லாமே இங்கே யூடியூப்பில் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். பிகாஸ் நோ ஒன் இஸ் தேர் ஃபார் மீ எக்ஸப்ட் யூடியூப்.
நான் பேசணும்னு நினைக்கிறத பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லை, அவங்க கேட்குறதுக்கு ஒரு ஆளாவது வேணும். நம்ம சொல்கிறது நம்ம என்ன சொன்னாலும் யூடியூப் கேட்பான். நம்ம என்ன பேசணுமோ பேசலாம், அழுகணுமோ அழுகலாம், கத்தணுமோ கத்தலாம். அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் யூடியூப் சங்கடப்படாமல் நீ குர்றா மச்சான் நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். பேசிக்கலி யூடியூப் வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு மீடியா. அது என்ன மீடியா, சோஷியல் மீடியான்னு இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னப்பா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும்ல. தந்தானே நானே தானே தந்தானே தானே நானேனோ. இங்கே பாருங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்க பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு நைட் நேரம் தூக்கிட்டு தைரியமாக பாருங்கள். லேடிஸ் எல்லாம் எப்படி வர்றாங்க பாருங்கள் நேரத்துக்கு வெளியெல்லாம். நம்ம ஊர்லலாம் எல்லா நாளும் ஒரே நாள். தீபாவளி அன்றைக்கி மட்டும், அது நைட்லாம் வெடிக்க மாட்டோம். காலையில் எந்திரிச்சு குளிச்சு தான் பட்டாசு வெடிப்போம் தீபாவளி அன்றைக்கி. பொங்கல்னால் நல்லாயிருக்கும் நம்ம ஊரில். பட் ஆனால் இங்கே நியூ இயருக்கு இவ்வளோ கூட்டம். அதுவும் இந்த மாதிரி இடத்துகளில் தப்பு 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 ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று. ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், சேஃப்டி தான் முக்கியம். எல்லா பார்க்கையும் க்ளோஸ் பண்ணி அதுக்கு வெளியே போலீஸ் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் லைக் டெடிக்கேட்டாக அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் அலோவ் பண்ணி அங்கே மக்களை வர வச்சு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் பேரிகேட்ஸ் வச்சு அளவாக ஒரு 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சு நல்லா பண்ணலாங்க, நல்லா பண்ணலாம். இங்கேயே எப்படி இருக்குன்னா சென்னையெல்லாம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். தி ஹோல் ஜென்ரேஷன் இஸ் பீயிங் ஸ்பாயில்டு. என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், பட் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் பசங்க வந்து லைக் ஜாலியாக வெளியே போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அது வேறு. பொண்ணுங்க அவங்களும் ஓகே லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வர்றாங்க, தப்பு இல்லை, ஃபேமிலிஸ் கூட வர்றாங்க. பட் ஆனால் குழந்தைங்களா இந்த டைமில், அதுவும் இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி, இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வந்து தப்பு 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 தப்பு. நம்ம யாரும் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, தும்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம். நியூ இயர் அன்னைக்கு 12:15 டைமு. ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே. நமக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். எல்லா பைக்கிலையும் 3 பேர் ஏறிக்கிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் பாருங்கள், எத்தனை ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஃபேமிலி பீப்புளு கார் எடுத்துக்கிட்டு குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சிவனேன்னு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே வீட்டில். தப்புப்பா, உலகமே தப்பாக இருக்கே. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சேயிங்? எதுக்குப்பா நியூ இயர் கொண்டாடிட்டு கேட்குறீங்க? வாட் இஸ் த பர்பஸ்? எதுக்குடா கத்திட்டு கிடக்குறீங்க? எதுக்குடா வண்டி எடுத்து சுற்றி திரியுறீங்க? கேக் வெட்டுறாங்க, நியூ இயருக்கு கேக் வெட்டுறீங்க. நீங்கள் கேக் வெட்டுறீங்களா? ஃபேமிலியாக கொஞ்சம் சாப்பிட்டு ரோட்டில் வந்து காரை நிறுத்திட்டு கேக் வெட்டிட்டு இந்த 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு 10 சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். வழி இல்லை பிரதர், எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே போய் சாம ஆஃப் பண்ணி. எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி இருக்குன்னே தெரில. கோயம்புத்தூருக்குள்ள இருக்கும், வீட்டில் பட்டாசு வெடிப்பாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை ஏதாவது ஈவெண்ட் மாதிரினா அவங்க ஏதாவது இந்த கொடிசியா அந்த மாதிரி கிரவுண்டில் இருக்கும்னு நினச்சேன். இந்த மாதிரி ரோட்லலாம் க்ரௌடு வரும்னு எனக்கு சத்தியமாக நான் நினைக்கல, யோசிச்சு கூட பார்க்கல. பசங்க வாருங்க தண்ணியை போட்டு போலீஸ்காரங்க கூட சண்டைக்கு நிற்கிறானுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, அவங்களே அவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. போலீஸும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ரௌடு சேராத மாதிரி பிளாக் பண்ணுறது, பார்க்குக்குள்ளே போலீஸ் நிற்கிறாங்க, உள்ளே ஆள் வராத மாதிரி நிறைய கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சில இடங்களில். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லாம் தவிர்த்துக்கோங்கப்பா. லைக் விஜயண்ணாவோட மீட்டிங்கில் கூட நடந்தது, எவ்வளவோ நடந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் ஏன் வெளியே வர்றீங்க? இன்றைக்கி என்ன பிரச்சனை? எதுக்கு வர்றீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே ஜாலியாக வீட்டில் சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்லேயே பட்டாசு வெடிச்சிட்டு ஹாயா டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம், பிக் பாஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ணே ரிட்டாக்ஷனே உள்ளே போகாதீங்கண்ணே, வண்டி அங்கெல்லாம் திரும்பாதுண்ணே, திரும்பினாலும் நகர முடியாதுண்ணே.
நானே இந்த பக்கம் வெளியே வரக்குள்ள நான் பட்ட பாட்டு இருக்கு பாருங்க. எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரில. கோயம்புத்தூருக்குள்ளே இந்த மாதிரி க்ரௌடு கூடும், லைக் இந்த மாதிரி இருக்குன்னு தெரில. யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க. அவினாசி ரோடு மட்டும் எப்படியாவது போயிட்டோம்னா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரோட்டில். பப்ளிக்கில் எதுவும் வேணாம்ப்பா, நீங்கள் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, ஃபன் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அது ரூம்குள்ளே, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா ஓகே, சேஃப், உங்களோட முடிஞ்சிடும். லைக் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகாது, சொசைட்டி வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க. டக்குன்னு பார்க்கெலாம் ஓப்பனாக இருக்கும் தான் வந்திருப்பாங்க. பார்க்கெலாம் க்ளோஸ் அப்படின்னு அவங்க என்ன பண்ண முடியும்? சரி எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், புது வருஷம் புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு பிளானிங்கோடு வந்திருப்பாங்க. சரி பார்க் போகலாம், 4 பேர் இருப்பாங்க, பார்ப்போம், பேசுவோம், சத்தம் போடுவாங்க, ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு வந்திருக்கீங்க, தப்பில்லை. பட் ஆனால் வந்து இட்ஸ் அன் ஆடி. ரெட் டாக்ஸி இல்லை, ப்ளூ டாக்ஸி இல்லைங்க, கம்மன் இருங்க. என்ன ரெட் டாக்ஸி நின்னோம்னா ஹாப்பி நியூ இயர் பாங்க. நமக்கு எந்த நியூ இயரும் இல்லைங்க, நமக்கு தீபாவளி பொங்கல் எதுவுமே கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டில் வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு போயிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்குமே வேலைக்கு போனோம், ஹாஃப் டே போயிருக்கோம், பொங்கல் அன்னைக்கெல்லாம் லீவே இல்லாமல் போயிருக்கோம் வேலைக்குன்னா. ஸோ நம்ம வந்து லைக் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா, லீவ் எடுத்து தான் ஆகணும். சரி வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 3 பரோட்டா வாங்கினேன். எத்தனை மணிக்குன்னா 9:15 9:30 வாங்கினேன். அது பின்னாடி டிக்கிக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்போ எடுத்துன்னா சாப்பிட்டு இந்த ஆர்டரை கொண்டு இறக்கி விட்டு போட்டு சிவனேன வண்டியை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3-4 மணிக்கு மேலே ஆன்லைன் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிலங்க. அது அவுட்ரு போயிருந்தேன், நீலாம்பூர் அந்த பக்கம் போயிருந்தேன். ஸோ அதனால் உள்ளே என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல, யாரும் சொல்லவும் இல்லை. டக்குன்னு ஆர்டர் அங்கேருந்து இங்கே உக்கடம் ஆர்டர் வந்துச்சு, அதாவது நீலாம்பூர் கிட்டேருந்து உக்கடம் ஆர்டர் வந்துச்சு. அங்கேருந்து வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, டோட்டோ இதுன்ற அவினாசி ரோடு இப்படி இருக்கு மக்களே. போலீஸ்காரங்க யோசிப்பாங்க, எதுக்கு இவனுக்கு வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணுறானுங்க, எதுக்கு கத்துறானுங்க, எதுக்கு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கானுன்னு தெரியாமே இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள் ஃபுல் டிராஃபிக்கு. எப்படின்னா சாப்பிடும் போது மணி பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி ஆயிரும் போல். தம்பி பார்த்து வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க லைக் தனியாகவே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க. பசங்க பார்த்து சரக்கு போட்டா இருக்காங்க போல. தனியாக பொண்ணுங்களாம் வரக்கூடாதுப்பா வெளியெல்லாம். என்னப்பா நீங்கள் என்னதான் சிட்டியாக இருந்தாலும் அதெல்லாம் தப்பல்லப்பா. டோர் கதவு டோர் மேலே ஏறிக்கு வந்துட்டு இருக்காப்ல. ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? இப்போ நியூ இயர்னா வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் சுற்றிட்டு கத்திட்டு நியூ இயர் ஏ ஹான்னு சொல்கிறது நியூ இயர் போல். டே வண்டி என்ன இந்நேரம் முட்டியிருப்பானுங்க வண்டியில். ஏதோ ட்ராக்ல ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கானு. இது மெயினாக எனக்கு தெரிஞ்ச அந்த நயன்தாராக்கா கிளப்பிவிட்டது தான். ராஜாராணி படத்தில் நயன்தாராக்கா கிளப்பிவிட்டது தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அதோட பாதிப்பு இன்னமே இருக்கு. வர்ற கஸ்டமர் என்ன வேணா போகிறாங்களோ. ஆர்டர் எடுத்தாச்சுங்க, கேன்சலும் பண்ண முடியாது. அப்பா சாமி, இப்படியெல்லாம் தவறான செயல்ப்பா, தவறான செயல். Just saying a new year wish to someone else, not even know who they are, but you are just wasting your life and wasting your energy and wasting life once gone. Nothing man, nothing. Life is ஒரே ஒரு செகண்ட் தான்ப்பா.
Don't waste your life for silly things like this, man. போலீஸ் நேராக போய் அந்த புல்லட்டை தூக்க போகிறாங்க. முடிஞ்சது அவ்வளோதான் தம்பி, வெடி. ஓகே சார் நம்ம கஸ்டமர் லெஃப்டில் இருக்காங்க சார். ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்க போலீஸு, அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நண்பர்களே, நியூ இயர் எப்படி போகுது, உங்களுக்கு எப்படி நியூ இயர் போச்சு? ஸோ நியூ இயர் அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம் ஆச்சு, எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். ஒரே ஒரு ஆர்டர் ஓகே. நீலாம்புதூர்லேருந்து உக்கடம் வந்து இறக்கி விட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:10க்கு 10:15 நான் வந்து அவங்களை இறக்கி விட்டேன். 10:15 இறக்கி விட்டு தான் அடுத்த ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் இப்போ முடிக்கும் போது கரெக்டாக 1:45. ஜஸ்ட்டு 7 கிலோமீட்டர் தான், ஓகேங்களா. உக்கடம்லேருந்து அப்படியே லெஃப்ட்டில் நேராக போயிட்டு நம்ம அண்ணாசிலையில் பிக்கப் பண்ணி உப்புளிப்பாளையம், அதாவது ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் ட்ராப் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான், ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரியான டிராஃபிக்கு, வண்டியெல்லாம் ஓட்ட முடியலங்க, அந்த மாதிரி டிராஃபிக்கு. எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம வந்து லைக் ஒரு க்ரௌடு சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த விஷயங்களுக்காக நம்ம வந்து லைக் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் நியூ இயர், ஓகேங்களா. அதுக்காக எதுக்கு இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ ஒரு சவுண்டு, அந்த இவ்வளோ நாய்ஸ், அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளோ பிரச்சனைகள், நிறைய பிரச்சனையாச்சு. லைக் போலீஸ்காரங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் லைக் டைவர்ட் பண்ணுவாங்களா, வர ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களா, பசங்க பைக்கு, எத்தனை பிரச்சனைகள் தெரியுங்களா. அவங்க பாவம் வெடிய வரைக்கும் வெடிஞ்சும் நாளைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருக்கும், லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணணும். கம்முன்னு சாப்பிட்டு போட்டு வீட்டில் பட்டாசு 2 வச்சு வெடிச்சிட்டு சாப்பிட்டு போட்டு, மனசு நிறைய சாப்பிட்டு போட்டு, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு, ஜம்முன்னு டிவியில் ஒரு படத்தை போட்டு பார்த்துட்டு, இல்லை பிக் பாஸ் பார்த்துட்டு படுத்து தூங்கலாம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. வந்து ரோட்டில் நிறுத்திட்டு ஓன்னு கத்திட்டு ஹாப்பி நியூ இயர். என்ன எதுக்கு இது? நீ வீட்டில் இருந்துட்டு சோஷியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டு கம்மனு வீட்டில் கோரு வர்றீங்க. லைக் 4 பேரை பார்க்குறீங்க, விஷ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 4 பேர் விஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கு 4 பேர் விஷ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்களில், இந்த மாதிரி இடத்துல ஃபேமிலியோட குழந்தைகளை கூட்டிட்டு, சின்ன குழந்தைகளை கூப்பிட்டுட்டு சில விஷயங்கள் பண்ணலாம், சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாத விஷயங்கள், ஓகேங்களா. பெண்கள் முக்கியமாக பார்த்துருங்க, பத்திரமா இருங்க, ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனியாக சுற்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து தனியாக 1-2 பேர் தனியாக வெளியே சுற்றாதீங்க, ஓகேங்களா. நியூ இயர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் லைக் முக்கியமான இடங்கள் எல்லா இடத்துலையும், ஓகேங்களா. உங்களுக்கு புரியும் ரைட். ஸோ ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் இயர், ஓகேங்களா. ஸ்டார்டிங் சொல்வேன். ஏன் அப்படின்னா 2025 கடைசி நாளான டிசம்பர் 31 கரெக்டாக ஒரு 8-9 மணி அளவில் வாங்கின பரோட்டா 2026 அதாவது காலை 2 மணி அளவில் 2026 ஜனவரி 1 காலையில் 2 மணிக்கு சாப்பிட்ருக்கேங்க. கொடுமை, ஃபஸ்ட் நாளே கொடுமை தான். இதுலேருந்து நமக்கு நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எந்த நாளும் நியூ இயரும் கிடையாது, ஃபேக் இயரும் கிடையாது, ஓல்டு இயரும் கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். நியூ இயர் ஸ்பெஷல் பரோட்டா வித் சாம்பார் அண்ட் சட்னி. முக்கியமாக சொன்னால் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயரில் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா. ஜஸ்ட் தூங்குவாங்க, அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பா அம்மா நமக்கு சொல்லுவாங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போல்லாம் பர்த்டேவே வந்து கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்மக்கிட்ட வந்து நியூ இயர்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக இருக்க கஸ்டமர் கூட அதுதான் ஹாப்பி நியூ இயருங்க அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னு கஸ்டமர்லாம் போயிட்டாங்க. எப்பா என்ஜாய் பண்ணுங்க, வீட்டில் சேஃபாக இருக்கிறவங்க சேஃபாக இருங்க.
எல்லோரும் பத்திரமா வந்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் பார்த்து சேஃபாக வீடு போய் சேருங்க. தேங்க்யூ. சேஃபாக இருங்க, முக்கியமாக சேஃபாக இருங்க.